இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், பெரியவர், மாறாதவர். அவருடைய நன்மைகளை ருசிக்கும்படிக்கு இந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானதற்கும் அதிகமானதாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு எந்த அளவுக்கு கிருபை தேவையோ அதோட அதிகமாக தான் தேவன் நம்மளுக்கு தருகிறார். அப்படிதான் அவருடைய நன்மைகளும். இன்றைக்கும் தேவன் நன்மைகளாலும் கிருபைகளாலும் இரக்கங்களாலும் உங்கள் வாழ்க்கையை நிறைத்து உங்களை வழி நடத்தி செல்வார். ஏசாயா 58:10 இப்படி படிக்கிறோம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இருள் நிறைந்த சூழ்நிலைகளை பார்ப்போம். அந்தகாரம் நிறைந்த காரியங்களை பார்த்து கொண்டே இருப்போம். நல்லா போகிற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு இருளை போல, ஒரு பெரிய பிரச்சனை, அந்தகாரத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்திற்கு நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம், ஒளியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நம்மகிட்ட இருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒளி பிரகாசிக்கும். நம்முடைய இருளுக்கு நம்மளுக்கு தேவையான வெளிச்சத்தை தர, நம்ம அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து பாதைகளை காட்டுவதற்கு தேவையான வெளிச்சம் நம்மளிலிருந்து உதிக்கும். நம் ஒவ்வொருவரிடத்திலும் தேவன் அந்த வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். அப்போ அந்த வெளிச்சம் பிரகாசம் அடையணும். பிரகாசிக்கும் பொழுதுதான் நம் பாதைகளை பார்க்க முடியும். அந்தகாரம் மாறும், இருள் மாறும். ஸோ எப்படி நம்முடைய வெளிச்சத்தை, ஒளியை பிரகாசிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னா அதுக்கு தான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பசி உள்ளவனிடத்தில் நம்முடைய ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது, மற்றவர்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கும்போது, தேவைகளில் இருக்கும் பொழுது, அவங்களுக்கு ஆறுதல் தேவைப்படும் பொழுது, நாம் அவர்களிடத்துல சென்று அவர்களை தேற்றும் பொழுது, அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது, பிறருக்கு நாம் உதவியாக இருந்து பிறருக்கு நம்முடைய ஒத்தாசையை செய்யும் பொழுது நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது, நம்மளுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உதிக்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. பொதுவாக இது செய்யறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. ஏனென்றால் நம்மளே 1000 பிரச்சனையில் இருப்போம். இதில் எங்கே போய் மற்றவர்களை நம்ம உபசரிக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. முதல்ல நம்மளுடைய நிலைமை சரியாகட்டும், அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு உதவலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். உதவி அப்படின்றது பணத்தால் உதவி செய்கிறது, பொருளால் உதவி செய்கிறது மட்டும் உதவி அல்ல. நம்முடைய வார்த்தைகளே பிறருக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையெல்லாம் படிக்கும் பொழுது யாரோ ஒருவருடைய நினைவு நம்முடைய மனதில் வரும். உடனே அவங்களுக்கு கால் பண்ணி பேசி அவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களான்னு நீங்கள் கேட்கும் பொழுது அதுதான் அவங்களுடைய பசியை திருப்தியாக்குற செயல். அவங்களுடைய துக்கத்தில், அவங்களுடைய துயரத்தில் பங்கு பெறுகிற காரியம், அவங்களுடைய கஷ்டத்தில் நாம் செய்கிற உதவியாக இருக்கிறது. இந்த வசனம் ஒரு பெரிய தீர்வை கொண்டு வருகிற வசனம், பெரிய சொல்யூஷனை, பதிலை நம்முடைய வாழ்க்கையில் தருகிற வசனம். நம்மை சுற்றி நிறைய பேர் தேவைகள் நடுவில், பிரச்சனை நடுவில், இருள் நடுவில் இருக்கிறாங்க. அப்படி யாருமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நாமும் அநேக தேவைகள் நடுவில், பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் தீர, நம்முடைய இருள் மாற, அந்தகாரம் மாறுவதற்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, இதே நிலைமையில யாரெல்லாம் நம்ம பார்க்கணுமோ அவங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவங்களை திருப்தியாக்க வேண்டும், அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படி மற்றவர்களுக்காக, பிறருக்காக நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய ஒளி, நம்முடைய வெளிச்சம் பிரகாசம் அடைகிறது. அது நம்மை சுற்றி இருக்கிற இருளை மாற்றுகிறது. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட இருக்கிற வெளிச்சத்தை அதிகமாக பிரகாசம் அடைய செய்ய முடியும். இந்த காரியங்களை படித்ததோட கேட்டதோட நம்ம இல்லாமல் இதை செயல்படுத்த தொடங்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரம் மாறுகிறத, இருள் நிறைந்த சூழ்நிலை நடுவில் ஒரு வெளிச்சம் உதிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த வெளிச்சம் உங்களிலிருந்து உதிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட உங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தருணங்கள் ஆண்டவர் கொடுப்பாரு. அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எந்தெந்த சான்ஸ்லாம், எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உதவி செய்ய முடியுமோ, பிறருக்கு ஆறுதலாக இருக்க முடியுமோ நீங்கள் செய்யுங்க. ஆறுதலாக இருங்க, உதவியாக இருங்க. தேவன் உங்களிலிருந்து பிரகாசத்தை, வெளிச்சத்தை தோன்றச் செய்து உங்களுடைய அந்தகார இருளை மாற்றி பாதைகளை எல்லாவற்றையும் பார்க்கும்படிக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை, பிரகாசத்தை உங்களுக்கு தருவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வெளிச்சம் நிறைந்த, ஒளி நிறைந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.